இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இம்பார்ட்டண்ட்டான 2 ஹெல்த் டிப் தான் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து நம்ம எவ்வளோ சால்ட்டை டெய்லி எடுத்துக்கணும், அதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாங்கிறத பற்றி தான். இன்னொன்று ஆயிலோட மெஷர்மெண்ட் பற்றி. ஃபஸ்ட்டு வந்து ஒரு பர்சன் ஒரு நாளைக்கு 6 grams ஆஃப் சால்ட் தான் வந்து எடுத்துக்கணும். ஸோ இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் வந்து 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 6 × 4 24 grams ஆஃப் சால்ட் தான் எடுத்துக்கணும். அண்ட் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன் வந்து 20 grams ஆயில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ ஒரு வீட்டில் 4 பேருனா 80 grams வந்து ஆயில் நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கணும். இதை எப்படி வந்து நம்ம டெய்லி கரெக்டாக எடுத்துக்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 பவுல் வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் வந்து நீங்கள் 24 grams சால்ட் வந்து மெஷர் பண்ணி அதில் வச்சுக்கோங்க. தென் இதில் 80 grams ஆயில் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் காலையில் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணி நைட்டு வரைக்குமே அந்த ஆயிலும் அந்த சால்ட்டுக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு பத்தலை, நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுக்கும்போது உங்களுக்கு அந்த கான்ஷியஸ்னஸ் வரும். நம்ம லிமிட்டை மீறி இவ்வளோ எடுக்கிறோம் அப்படிங்கிற கான்ஷியஸ்னஸ் வரும். அதனால தான் மெஷர் பண்ணி பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம எவ்வளோ இன்டேக் எடுத்துகிட்ருக்கோன்னு. நம்ம மெஷரே பண்ணாமல் போட்டுகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம நிறையா சால்ட்டு தான் யூஸ் பண்ணிகிட்டே இருப்போம். சால்ட் அண்ட் ஆயில் குறைக்கிறதுனால நிறைய டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணலாம். முக்கியமாக வந்து ஹைப்பர் டென்ஷன், ரீனல் ரிலேட்டடான இஷ்யூஸ் எல்லாத்துக்குமே சால்ட் வந்து நம்ம அதிகமாக ஆடே பண்ணக்கூடாது. சோடியம் லெவல் கம்மி பண்ணணும். தென் இது ஹை பிளட் ப்ரெஷருக்கு வந்து ஆயிலுமே குறைக்கணும். ஸோ இது ரெண்டுமே இதை நம்ம இந்த கண்டிஷன் மட்டும் கிடையாது, ஓவராலாகவே எல்லாருமே வந்து சால்ட்டும் ஆயிலும் கம்மியாகவே சேர்த்தோம் அப்படின்னா நம்ம நிறையா டிசீஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ண முடியும். ஸோ இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது தேவைப்பட்டாலும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.